சோம்பல் நம்ம வாழ்க்கையில் நிறைய காரியத்தை நிறைய துன்பத்தை நமக்கு தந்திருக்கு. நம்ம மனம் அந்த சோம்பலை இயல்பாக விரும்புது. நம்ம அதில் இருக்கிறோம். நம்ம அதனால் இழந்த காரியத்தை அளவிடவே முடியாது. இந்த விஷயத்தில் நம்ம மனம் என்ன விரும்புதோ அதை அப்படியே செஞ்சுட்டு நம்ம துன்பம் படுக்கிற காரியமாக இருக்கும். அது நமக்கு தெரியவே தெரியாத காரியமாக இருக்கும். நம்ம கடைசி இப்பவும் நமக்கு அதை உணர போக மாட்டோம். அதுதான் விஷயம்னு சொல்லி ஒருவேளை இப்போ நான் சொல்லட்டா இனியும் உங்களுக்கு அது தெரியாது. இதுதான் விஷயம் அப்படின்னு சொல்லி அது என்னென்னா சோம்பல். சோம்பல் நம்ம வாழ்க்கையில் நிறைய காரியத்தை நிறைய துன்பத்தை நமக்கு தந்திருக்கு. நம்ம மனம் அந்த சோம்பலை இயல்பாக விரும்புது. நம்ம அதில் இருக்கிறோம். நம்ம அதனால் இழந்த காரியத்தை அளவிடவே முடியாது. நீங்களும் சரி நானும் சரி இனியும் நம்ம அதை இழக்க தான் போகிறோம். இதை பற்றி அறிவு இருந்தாலும் நம்ம நிறைய நேரம் சோம்பல்குள்ளே நம்மளை விட்டுக்கும் போது அதை நம்ம இழக்க தான் செய்கிறோம். அறிவே இல்லாட்டாலும் அறிவே இல்லை, அவங்க எப்படி இருக்க முடியும்? அவங்க சோம்பலில் தான் இருப்பாங்க. ஏன்னா இயல்பாக மனம் விரும்புகிற காரியம் அது. சென்ற இடத்தில் செலவிடாது இதுவரை மனம் போன இடத்துல இயல்பாகவே நம்ம மனம் விரும்பக்கூடிய காரியம் அது சோம்பல். சோம்பல் உங்களுக்கு என்ன வேணுங்கிறது உங்களுக்கு தெரியணும். தெரிஞ்சுட்டு அதில் எவ்வளோ வேலை செய்யணுங்கிறது தெரியணும். நீங்கள் வேலையை எவ்வளோ வேலை செய்யணுமோ அந்த வேலையை செய்கிறதுக்கு சோம்பல் பட்டிங்கன்னா நீங்கள் அதனால் இழக்கிறது நிறையா தான் இருக்கும். ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறீங்க, அந்த காரியத்துக்கு அந்த தொழிலுக்கு அந்த வேலைக்கு உரிய மதிப்பு நீங்கள் அதில் சோம்பல் இல்லாமல் எவ்வளோ வேலை செய்யணுமோ அந்த வேலையை செஞ்சு தான் ஆகணும். ஒரு வேலை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை நீங்கள் இப்போ என்ன சொல்லியிருக்கு எல்லாருக்குமே இது பொருந்தும். அவங்க சூழ்நிலையில் பொருந்தும். இப்போ என்ன எடுத்துக்கிட்டோம்னா நான் என்னை வச்சு சொன்னோம்னா அதை வச்சு உங்களை புரிஞ்சுக்கிட முடியுதா அப்படின்னு பாருங்கள். ஒரு ஆடு வளர்க்கும் அப்படின்னா சோம்பல் படக்கூடாதுங்கிற அறிவும் நமக்கு இருக்க தான் செய்யுது. ஆனால் சோம்பல் பட்டுக்கிறோம். அதையும் மீறி நம்ம சோம்பல் படுக்கிறோம். நம்ம மனம் என்ன விரும்புதோ அதில் நம்ம விரும்புகிறோம். அதோட பலனும் நம்ம அனுபவிக்க தான் செய்கிறோம். அதை டெய்லி ஆட்டை கவனிக்கணும்னா நான் டெய்லி அதுக்குரிய ஒரு குறிப்பிட்ட நேரத்தை கொடுத்து அதை கவனமாக பார்த்து அதுக்கு மருந்து கொடுக்கணும்னா மருந்து கொடுத்து அதை சரி செய்யணும் சரி செஞ்சு அதுக்கு வேறு என்ன செய்யணும் செஞ்சு குட்டிக்கு என்ன செய்யணும் அதை செஞ்சு அதை நான் செய்யாமல் ஒரு நாள் 2 நாள் சோம்பல் பட்டாலும் அதுக்குரிய காரியங்கள் அதில் வெளிப்பட தான் செய்யும். சோம்பல் நம்ம மனம் என்ன விரும்புகிறதோ அதை அப்படியே செஞ்சது. என்னை வச்சு சொன்ன உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதுலனாலும் பொறுத்துக்கிட முடியும். சோம்பல் நம்ம மனம் அதை விரும்புவது இயற்கை. சோம்பலை நாம் விரும்புவது இயற்கை. நீங்களும் விரும்புவது இயற்கை, நானும் விரும்புவது இயற்கை. ஆனால் அந்த சோம்பலில் பற்றி நமக்கு சரியான அறிவு இருக்கணும். சோம்பல் படுக்கிறதுனால நம்ம எதை இழக்கிறோம் அப்படிங்கிற அறிவாச்சும் நமக்கு இருக்கணும். அதை தெரியாமலேயே நம்ம கடைசி வரைக்கும் அப்படியே இருந்துடக்கூடாது. இருந்துட்டு ஏன் இப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்டால் கடவுள் எனக்கு இதை தான் தந்திருக்காரு அப்படின்னுட்டோ இல்லைன்னா நான் இப்படி தான் இருக்கேன் எனக்கு அதில் ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு இருக்கக்கூடாது. அதுக்கான காரணம் சோம்பலாக இருக்கும். நீங்கள் முன்னேறாமல் இருக்கிறதுக்கான காரணம் அப்படின்னு என்னதை நீங்கள் என்ன தேடினாலும் சரி அதுக்கான காரணம் உங்ககிட்ட இருக்கிற அந்த சோம்பலாக தான் இருக்கும். மனம் இயல்பாகவே சோம்பலை விரும்புது. அந்த சோம்பலுக்குள்ளே உங்களை விட்டுட்டிங்கன்னா அதனால் தீமைகள் தான் வாழ்க்கையில் இருக்கும். அதனால் நீங்கள் முன்னேறாமல் எப்படி இருக்கிறீங்களோ அப்படியே இருப்பீங்க. அதாவது நீங்கள் விரும்புகிற காரியம் நிறைய பெருசாக இருக்கும். எனக்கு இதெல்லாம் வேணும் அதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த சோம்பல் தான் உங்களை தடுக்குங்கிறதே உங்களுக்கு தெரியாது. நீங்கள் விரும்பி பெற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் பெரிய காரியமாக இருக்கும். எனக்கு தோட்டம் வேணும், எனக்கு அது வேணும் இது வேணும்னு இருக்கும். நீங்கள் அதை பற்றி யோசிக்கிறது கூட சோம்பல் பட்டுகிட்டே இருந்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு கிடைக்கும்? சோம்பல் இயல்பாக எல்லாத்துக்கும் உள்ள காரியம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சோம்பல் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு யோசித்து பாருங்கள். கண்டிப்பாக யோசித்து பார்க்க சோம்பலுக்கு நேரம் கொடுங்க. ஏன்னா சோம்பல் தான் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற விடாமல் தடுக்கிறதுல ஒரு முதல் காரியம். மற்ற காரியங்கள்லாம் 2வது தான். முன்னேறுவதற்கு உங்களை விடாமல் தடுக்கிறதுக்கு ஒரே காரியம். நீங்கள் துன்பத்தில் இருக்கிறதுக்கான ஒரு முதல் காரியம், முன்னேற விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு முதல் காரியம் உங்கள்கிட்ட இருக்கிற அந்த சோம்பலை தான் இருக்கும். அதனால் நீங்கள் சோம்பலை விடுவதற்கு சோம்பலை பற்றி அறிவை நீங்கள் வளர்த்துக்கணும். நீங்கள் அதனால் எதை இழக்கீங்க எதை பெற்றுக்கொள்கிறீங்க அப்படிங்கிற அறிவாச்சும் உங்களுக்கு இருக்கணும். அப்படின்னா ஒருவேளை போக போக அந்த சோம்பலை விட்டு நான் எதனால தான் எனக்கு முன்னேற்றம் இல்லை, இதனால தான் என்னால் முன்னேற முடியலைங்கிற அந்த அறிவாச்சும் உங்களுக்கு இருக்கும். அதனால் உங்களுக்கு சோம்பலையும் விட முடியும். நீங்கள் முன்னேறதுக்குரிய ஒரு காரியத்தையும் உங்களால் செய்ய முடியும். சோம்பல் எந்த அளவு ஒரு ஆள் வேலை செய்யணுமோ அந்த அளவுக்கு வேலை செய்யக்கூடிய காரியத்தை நீங்கள் வளர்த்துக்கிடணும். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பார்த்து அதே அளவு அந்த உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைக்கு ஏதான வேலையை சோம்பல் படாமல் கரெக்டாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் நீங்கள் அந்த காரியத்தில் சந்தோஷமாக இருக்கக்கூடிய காரியம். ஆனால் மனம் இயல்பாகவே சோம்பலை விரும்பும்.
சோம்பலா இருக்காது. ஒரு கம்ஃபர்டபுளான சூழ்நிலையில இருக்க விரும்பும். ஒரு வேலையே செய்யாம சோம்பலாவே இரு அப்படின்னா விரும்பும். நீ ஒரு காரியத்த எடுத்துட்டு நம்ம நல்ல வெயில்ல போம்போது, கொஞ்சம் இணல் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி மனம் விரும்பும். நல்ல இணல்ல இருக்கும்போது, நல்ல காத்தாடி ஓடுனா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம மனம் விரும்பும். நல்ல காத்தாடி ஓடி எல்லாம் இருக்கும்போது, வெக்கையா இருக்க ஒரு இன்னும் கொஞ்சம் கூலா இருக்கிற மாரி ஒரு இடமா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி மனம் வரும். மனமும் அப்படியே சந்தோஷத்த பார்த்து, அதில மகிழ்ச்சிய பார்த்து ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம தான் நிறுத்தி யோசிச்சு, நம்ம சோம்பல்ல இருக்கோமா? நமக்கு எது வேணுமோ அது கிடைக்குமா? கிடைக்காதா? நம்ம சோம்பல்ல இருந்தா நமக்கு என்ன கிடைக்கும்? நம்ம இப்படியே தான் இருப்போமா? அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்படியே தான் இருப்போமாங்கிற நல்ல சோம்பல்ல இருந்தோம்னா, நீங்க இப்போ இருக்கிற நிலைமையில இருந்து கூட இன்னும் கீழ இறங்கி போக முடியும். ஒருவேள நல்ல சோம்பல்ல நீங்க இருந்தீங்கன்னா, இப்போ இருக்கிற நிலைமை உங்க மனச சோம்பல் படுத்துறதுக்கு அது விரும்புதுன்னு சொல்லி அதிலேயே நீங்க விட்டுட்டீங்கன்னா, இப்போ இருக்கிற நிலைமையிலிருந்து நீங்க இறங்கியும் போ முடியும். கீழ தாழ்ந்தும் போக முடியும். கடும் சோம்பல்ல இருந்தீங்கன்னா, நீங்க அழிஞ்சே கூட போக முடியும். உங்க சூழ்நிலை எல்லாமே உங்க தொழில் எல்லாமே அழிஞ்சியே அப்படி கூட போயிரும். உங்க மனத்த அது என்ன விரும்புதோ அதில அப்படி போக விடாம, உங்களுக்கு எது தேவையோ, உங்களுக்கு எது செஞ்சா நன்மையா இருக்குமோ, அதுக்கு ஏத்தாக்குல சோம்பல தவிர்த்து நீங்க போக தெரிஞ்சிருக்கணும். இத பத்தி நீங்க யோசிங்களேன். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒரு அறிவு ஒரு அவுட்லைன் மாரி குடுத்துருக்கிறேன். இத வச்சு நீங்க சோம்பல்ல கரெக்ட்டா யோசிங்க. உங்க வாழ்க்கையில உங்களுக்கு என்ன வேணுங்கிறத யோசிக்க கொஞ்சம் நேரம் குடுங்க. யோசிக்கிறதுக்கே நீங்க சோம்பல் பட்டீங்கன்னா அப்புறம் எப்படி உங்களுக்கு நீங்க எத இழக்கிறோன்ட்டே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. எதனால நீங்க இழந்திருக்கிறீங்க அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. யோசிக்கிறதுக்கு நேரம் கொடுங்க. நம்ம அறிவ நம்ம சரியா பயன்படுத்துறது மூலமா, யோசிக்கிறது மூலமா வாழ்க்கையில நெறைய துன்பங்கள நம்மளால கண்டிப்பா சமாளிக்க முடியும். நெறைய துன்பங்கள் நம்ம சரியா யோசிச்சு அறிவ பயன்படுத்தி செய்யாம இருக்கிறதுனால தான் நம்ம வாழ்க்கையில வருது. நெறைய துன்பங்கள் நீங்க வாழ்க்கையில எந்த துன்பங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, நெறைய துன்பங்கள் நம்ம வாழ்க்கையில பார்க்குற நெறைய துன்பங்கள் 100க்கு 90% துன்பங்கள் நம்ம வாழ்க்கையில அறிவ பயன்படுத்தி யோசிக்காம நம்ம மனம் என்ன விரும்புகிறதோ அத அப்படியே செய்றதுனால மட்டும் தான் நமக்கு வருது. நம்ம அந்த துன்பங்கள் நீங்கி இன்பமா இருக்கணும்னா, நம்ம அறிவ பயன்படுத்தி நம்ம மனம் என்ன விரும்புகிறதோ அத உடனே செய்யாம, நம்ம அறிவ பயன்படுத்தி என்ன செய்யணுமோ அதில சரியா செஞ்சா தான் நம்ம சந்தோஷமா இருக்க முடியும். இல்லன்னா வாழ்க்கையில அந்த நெறைய துன்பங்களோட தான் நம்ம இருப்போம். நம்ம நெறைய துன்பங்கள் வராம நம்ம தடுக்கக்கூடிய ஒரு கருவி என்னன்னா, அது நம்முடைய அறிவு தான். நம்ம யோசிச்சு, சிந்திச்சு செய்யக்கூடிய நம்முடைய அறிவு தான். உங்களுக்கு கண்டிப்பா அந்த அறிவு கிடைச்சிருக்கும். நீங்க வாழ்க்கையில சந்தோஷமா, மகிழ்ச்சியா இருப்பீங்க. நீங்க மகிழ்ச்சியாக இருப்பதற்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறீங்க. நீங்க கண்டிப்பா மகிழ்ச்சியாகத்தான் இருப்பீங்க.